மேமோகிராம் நிறைய பேர் அது கேள்விப்பட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எவ்ரி இயர் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து பேம்ப்ளெட்ஸ்ல பார்த்துருப்போம், வீடியோவில் அது ப்ரோக்ராம் இது பார்த்துருப்போம். நிறைய இடத்துல இப்போ மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த மார்பக பரிசோதனை, மார்பகத்துக்கு செய்யக்கூடிய ஸ்கிரீனிங் டெஸ்ட், அதோட இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மேமோகிராம்ன்ற விஷயத்தை பற்றி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது செய்யறதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா, செஞ்சா வலி இருக்குமா, இது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா செய்யணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சருக்கான ஸ்கேன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எக்ஸ்க்ளூசிவா அந்த மேமோகிராமுக்கு மட்டுமே வந்து ஒரு தனி வீடியோவா போடலாம். அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போடுறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். மார்பகத்தில் வர்ற பல்வேறு வகையான தொந்தரவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம சொன்ன மாதிரி ஆஸ் இண்டிவிஜுவல், அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் எவாலுவேஷன் சொல்லுவேன்னா, மார்பக சுய பரிசோதனை செய்யறது மூலமா ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்ல ஒரு அப்நார்மலான விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் தான் வந்து டாக்டர். ஸோ அவங்க ஒரு அப்நார்மல் விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும். டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மார்பகத்துக்கு செய்யக்கூடிய ஸ்கேனுக்கு தான் ஜென்ரலைஸ்டா மேமோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். மேமோ அப்படின்னா மார்பகம் அப்படின்றத குறிக்கிற ஒரு வேர்டு. ஸோ மார்பகத்துக்கு என்ன வகையான ஸ்கேன் பண்ணாலும் அதுக்கு பேர் மேமோகிராம் தான். மேமோகிராம்னாலே இது பர்டிகுலர் டெஸ்ட் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்ட்ராசவுண்ட் பண்ணாலும் மேமோகிராம் தான், எக்ஸ்ரே பண்ணாலும் மேமோகிராம் தான், எம்ஆர்ஐ பண்ணாலும் மேமோகிராம் தான். ஸோ அல்ட்ராசவுண்ட் பண்ணால் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் சொல்லுவோம், எக்ஸ்ரே பண்ணால் எக்ஸ்ரே மேமோகிராம் சொல்லுவோம், எம்ஆர்ஐ பண்ணால் எம்ஆர் மேமோகிராம் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே மார்பகத்தை பண்ணக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கேன்ஸ். ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் ஒவ்வொரு இண்டிகேஷன் இருக்கு, அதாவது பண்ண வேண்டிய காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மேமோகிராம்னா என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் கிளியரா புரியணும். மேமோகிராம் அப்படின்றது நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி ரெண்டா பிரிப்போம், அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம், எக்ஸ்ரே மேமோகிராம். ஸோ எக்ஸ்ரே மேமோகிராம் தான் ரொம்ப காமனா நம்ம செய்யக்கூடியது. அதை பத்தி பேசுவோம். ஜென்ரலா நம்ம எக்ஸ்ரே, நெஞ்சுக்கு எக்ஸ்ரே எடுப்போம், கை வலி இருக்கு இல்ல கைக்கு ஃபிராக்சர்னா கைக்கு எக்ஸ்ரே எடுப்போம். இது நிறைய பேருக்கு தெரியும். இதே எக்ஸ்ரேவை பிரஸ்ட்டுக்கு, மார்பகத்துக்கு எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்ரே மேமோகிராம், வேற ஒண்ணுமே கிடையாது. மார்பக எக்ஸ்ரேக்கு தான் வந்து மேமோகிராம் அப்படின்னு பேரு. ஸோ எலும்புக்கு எடுக்கிற எக்ஸ்ரே ஒரு எக்ஸ்ரே, மார்புக்கு எடுக்கிற எக்ஸ்ரே மேமோகிராம். ஸோ இது மேமோகிராம் பத்தியே ஒரு அந்த டேர்முக்கான மீனிங். ஸோ 35 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் அதுதான் நம்ம செய்யணும். 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும் தான் எக்ஸ்ரே மேமோகிராம் செய்யணும். இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஜென்ரலா ஏஜ் வைஸ் இந்த 12 இயர்ஸ்ல ஏஜ் அட்டைன் பண்றது 50 இயர்ஸ்ல ஏஜ் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நின்று மெனோபாஸ் என்ற ஸ்டேட்டஸை ரீச் பண்ற வரைக்கும் த்ரூ அவுட் த லைஃப் பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான சேஞ்சஸ் வந்து மார்பகத்தில் இருக்கிற திசுவில் நடந்துட்டே இருக்கும். ஸோ இது எதனால வருதுன்னா, இந்த சினைப்பையில சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரோன் அப்படின்னு இருக்கிற ஹார்மோன்ஸ்ல வர இம்பேலன்ஸ் பிளஸ் அதனுடைய எஃபெக்ட்னால வர சேஞ்சஸ். இது வந்து ஒரு நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இது அனைத்து ஃபீமேல்ஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 35 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாண்டுலார் போர்ஷன் அதிகமாக இருக்கும். கிளாண்டுலார் போர்ஷன்னா பால் சுரக்கக்கூடிய அந்த பகுதி வந்து அதிகமாக இருக்கும். 35 இயர்ஸ்க்கு மேலே ஆகும்போது அது கொஞ்சம் கம்மியாகி உள்ள அந்த ஃபேட் அப்படின்ற கொழுப்பு வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இடத்த வந்து அது ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 35 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு எக்ஸ்ரே மேமோகிராம் அப்படின்னு கூடிய டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்நார்மலான விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக 35 இயர்ஸுக்கு கீழே மார்புக்கு எந்த ஒரு காரணத்துக்காக நம்ம டெஸ்ட் எடுத்தாலும் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் தான் எடுக்கணும். எக்ஸ்ரே மேமோகிராம் கட்டாயம் செய்யக்கூடாது ஒண்ணு. அதே போல 35 இயர்ஸுக்கு மேல மார்பகத்துல வலியா இருக்கட்டும், கட்டியா இருக்கட்டும், காம்புல நீர் வடியதா இருக்கட்டும், எந்த ஒரு தொந்தரவா இருந்தாலும் எக்ஸ்ரே மேமோகிராம் தான் செய்யணும். இந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த 35 என்ற கட்டாவை மறக்கவே கூடாது. ரெண்டாவது விஷயம், எக்ஸ்ரே மேமோகிராம் எடுக்கிறவங்களுக்கும் அந்த ரேடியாலஜிஸ்ட், அந்த ஸ்கேன் செய்யற டாக்டர் தேவைப்பட்டால் கூடுதலா அன்னைக்கே ஒரு அல்ட்ராசவுண்ட் செய்வாரு. ஏன் அப்படின்னா சோனோ மேமோகிராம் உடைய கோரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ரேல ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் இருக்கு, பட் அது ஒரு அடிஷனல் டெஸ்ட் மூலமா வந்து என்னன்றதை கிளியரா கேரக்டரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா எக்ஸ்ரே மேமோகிராமும் எடுத்துட்டு அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் எடுப்பாரு. ஸோ எக்ஸ்ரே மேமோகிராம் வித் அல்ட்ராசவுண்ட் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணா கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏற்கனவே எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்துட்டேன், எனக்கு 35 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அல்ட்ராசவுண்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எக்ஸ்ரே மேமோகிராம் தான் 35 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களுக்கு நம்பர் 1 டெஸ்ட், அதில் டவுட்டே கிடையாது. பட் அந்த ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் அவருக்கு வந்து அந்த அடிஷனல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டா அந்த ரிப்போர்ட் வந்து ப்ராப்பரா அவர் கொடுக்க முடியும்னு ஃபீல் பண்ணாருன்னா அதை சஜஸ்ட் பண்ணுவாரு. அப்ப கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ்ரே மேமோகிராம் என்னன்னு புரிஞ்சிருக்கும், அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த மேமோகிராம் எடுக்கிற அந்த சினாரியோ, அந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சு ரெண்டா பிரிப்போம். ஒன்னு டயக்னோஸ்டிக் மேமோகிராம், ரெண்டாவது ஸ்கிரீனிங் மேமோகிராம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீனிங் மேமோகிராம்னா என்னன்னா
அதாவது அந்த இண்டிவிஜுவல் அந்த பர்டிகுலர் ஃபீமேல் வந்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம இருக்காங்க. மார்பகத்துல வலி கிடையாது, கட்டி கிடையாது, காம்புல நீர் வடிவதுல எந்த தொந்தரவுமே இல்லை, நார்மலா இருக்காங்க. பட் நான் பீரியாடிக்கலா என்னோட மார்பகத்தோடைய ஹெல்த்தை வந்து நான் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்களா முன் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கும் போது அது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். டயக்னோஸ்டிக் மேமோகிராம்னா என்ன? பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, அது வலியா இருக்கலாம், இல்ல கட்டியா இருக்கலாம், இல்ல தோல்ல ஒரு சேஞ்சஸா இருக்கலாம், இல்ல காம்புல ஒரு அப்டார்மல் விஷயம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் போய் நம்ம ஒரு எக்ஸ்ரேவோ இல்ல அல்ட்ராசவுண்டோ மார்பகத்துக்கு எடுத்தோம்னா அது வந்து டயக்னோஸ்டிக் மேமோகிராம்னு சொல்லுவோம். ஸோ டயக்னோஸ்டிக் மேமோகிராம்னா ஒரு சிம்டம்ஸ் வந்து நம்ம பண்றது. ஸ்கிரீனிங் மேமோகிராம்னா எந்த சிம்டம்ஸுமே இல்லை, ஒரு பார்ட் ஆஃப் மை மாஸ்டர் செக்அப், நான் வந்து நானா போய் செக் பண்ணிக்கணும்னு பண்றது வந்து ஸ்கிரீனிங் மேமோகிராம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஸ்கிரீனிங் மேமோகிராம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ். இதை மறக்கவே கூடாது. 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்பகத்தில் தொந்தரவு இருக்கோ இல்லையோ, உங்க ஃபேமிலியில 10 தலைமுறைக்கும் மார்பகத்தில் வியாதி வந்திருக்கோ இல்லையோ, அதை பத்தி யோசிக்கவே கூடாது. கட்டாயம் வந்து மார்பகத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடும். முன்ன சொன்ன மாதிரி 35 இயர்ஸ் மேல தான் 40 இயர்ஸ் வருதுன்றதுனால 40 இயர்ஸ்ல இருந்து எவ்ரி இயர் எக்ஸ்ரே மேமோகிராம் கண்டிப்பா எடுத்துக்கணும். எந்த வயசு வரைக்கும் எடுத்துக்கணும்? 90 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கலாம், 90 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்பர் 1 ஏஜ் வந்து 40ல இருந்து. ஒரு சில பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்கும். அவங்களுடைய அம்மாவுக்கோ சித்திக்கோ பெரியமாவுக்கோ ஏற்கனவே ஒரு பிரஸ்ட் கேன்சர் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து தேர் கால்ட் அஸ் ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல். நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்லைட்லி ஹையர் ரிஸ்க். ஸோ அதனால அந்த ஒரு ரிஸ்க் இருக்கவங்க மட்டும் 35 இயர்ஸ்ல இருந்து ஸ்கேன் செய்து கொள்வது நல்லது. ஐடியலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேமோகிராம் கூட, அதாவது எக்ஸ்ரே ஆர் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் சேர்த்து ஆல்டர்னேட்டிவா எம்ஆர்ஐ மேமோகிராம் எடுத்துக்கொள்வது நல்லது. ஸோ நார்மல் இண்டிவிஜுவலுக்கு 40 இயர்ஸ்ல இருந்து எக்ஸ்ரே மேமோகிராம் இயர்லி ஒன்ஸ், இது ஒன்று. ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல், அதாவது ஃபேமிலியில் ஏற்கனவே பிரஸ்ட் கேன்சர் இருக்கவங்களுக்கு 35 இயர்ஸ்ல இருந்து எக்ஸ்ரே ஆர் அல்ட்ராசவுண்ட் மேமோகிராமும் எம்ஆர்ஐ மேமோகிராமும் ஆல்டர்னேட்டிவா நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து அந்த டெஸ்ட் நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்றது சொல்றேன். ஸோ ரெண்டாவது விஷயம், இந்த ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதை பத்தி தான் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஃபாரின்ல, இப்போ அமெரிக்கால இங்கிலாந்துல எல்லாம் வந்து கேன்சருக்கு ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, ரொம்ப வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க. ஸோ அதனால அங்கெல்லாம் கேன்சருக்கு நல்ல கியூர் ரேட் இருக்கு, இந்தியாவில் அப்படி கிடையாதுன்றது முற்றிலுமான ஒரு தவறான ஒரு புரிதல். ஸோ ரொம்ப பேசிக்கா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்ராட்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இந்த ஹெல்த் சிஸ்டமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அங்கெல்லாம் வந்து மோர் ஆஃப் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் தே வில் ரூல் த ஹெல்த் சிஸ்டம். ஸோ என்ன அப்படின்னா, நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாசம் உங்களுக்கு சேலரி வரணும், அடுத்த மாசம் நீங்க டியூட்டிக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஜ்ல எக்ஸ்ரே மேமோகிராம் எடுத்தாதான் யூஆர் அலோட் டு ஒர்க். இட் இஸ் கம்பல்சரி. உங்களுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. நீங்க டெஸ்ட் எடுத்தா எடுத்துக்கலாம் அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா அந்தந்த வயசுக்கு ஏற்ப நிறைய டெஸ்ட் இருக்கு. மார்பகத்துக்கு இருக்கு, பெருவுடல் இருக்கு, இறைப்பைக்கு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அனைத்து லேடிஸ் இருக்கட்டும் இல்ல வந்து ஜென்ஸா இருக்கட்டும் அந்த ஏஜுக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை கட்டாயம் செய்தே ஆகும். இப்படி செய்யறதுனால என்ன ஆகுது, ஒரு தொந்தரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்ல தொந்தரவு ஆரம்பிச்சுன்னா ஸ்டேஜ் 1ல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டேஜ் 1ல நம்ம கண்டுபிடிச்சோன்னா எந்த வகையான கேன்சர் ஆனாலும் 100% கியூரபிள். அது இந்தியாவில் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் பண்ணாலும் சரி, எங்க பண்ணாலும் சரி. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வெளிநாடுகள்ல நமக்கு வந்து கியூர் ரேட் ஆஃப் கேன்சர் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல இப்பவுமே பாத்தீங்கன்னா நல்லா தானே இருக்கும், ஏன் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கணும், அன்னசரி அதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலும் என்னோட அசஸ்மெண்ட் படி ஹார்ட்லி ஒரு 5,000 to 6,000 ஆகும். இதை வந்து நீங்க ஃபுல் பாஸ்டல் செக்அப் வந்து நீங்க 3 to 5 இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணா போதும். பட் நீங்க இந்த 3 to 5 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம 5,000 செலவு பண்றதுக்கு இன்னைக்கு வரையும் யோசிக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்குன்னா என்ன செய்யறோம், கார் டெலிவரி எடுத்துருப்போம், 1 இயர் இருப்போம், 1 இயர் கார் நல்லாவே ஓடும், கார்ல எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்காது. டானு 1 இயர் ஆனா போய் சர்வீஸ் கொண்டு போய் விடுறோம், பண்றோமா இல்லையா? பட் அந்த காருக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் பண்றதில்ல. இந்த ஒரு கசப்பான உண்மையை கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அதனால அந்த ஹெல்த்துக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஸ்கிரீனிங்ல ஜென்ரலா என்னென்ன யூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வியாதி வர்றதை நம்ம தடுக்கலாம். ஒருவேளை வியாதி வந்திருந்தா ரொம்ப கம்மியான ட்ரீட்மெண்ட்லயே, அதாவது இப்போ ஒரு கேன்சரே வந்திருக்குன்னா சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எல்லாம் போகாம ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரியில மட்டுமே கியூர் பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் கம்மி, அதுல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப குயிக்கா ரெக்கவர். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நாட் ஓன்லி ஸ்கிரீனிங் ஃபார் கேன்சர், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்ற முழு உடல் பரிசோதனையை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35 to 40 இயர்ஸ் ஆனதுல இருந்து 3 to 5 இயர்ஸ் ஒன்ஸ் கட்டாயம் எல்லாருமே செஞ்சுக்கணும். ஸோ இந்த மேமோகிராம் பத்தி சொல்லும்போது இதை பத்தி ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம மேமோகிராம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஏஜ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், 90 இயர்ஸ் வரைக்கும்
கண்டிப்பா அந்த மேமோகிராம் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மேமோகிராம் பண்ணப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த மேமோகிராமுடைய ஃபைண்டிங்கை பார்த்து உங்களுடைய ஆன்காலஜிஸ்ட் வந்து தே வில் கேட்டகரைஸ் யூ, அதாவது இது வந்து நார்மல் மேமோகிராமா இல்ல வந்து இதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதை எதை வச்சு டிசைட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மேமோகிராம் நிறைய விஷயம் பார்ப்போம். ஒரு கட்டியே இருக்குன்னா அந்த கட்டியோட ஷேப் எப்படி இருக்கு, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கு, அதோட அவுட்லைன் அது ரவுண்டா இருக்கா இல்ல ஒரு மாதிரி இர்ரெகுலரா இருக்கா, அதுல கால்சியம் டெபாசிஷன் ஆகும், அது இந்த கால்சியம் டெபாசிஷன் பேட்டர்ன் வச்சு அது சாதாரண கட்டியா தொந்தரவான கட்டியான்னு பார்ப்போம். அதே மாதிரி கையக்கள் இது நெறிக்கட்டிகள் இருக்கான்னு பார்ப்போம். அந்த அந்த கட்டிக்கு இருக்கிற ரத்த குழாய் ரத்த ஓட்டங்களுடைய பேட்டர்ன், பிளட் ஃப்ளோ பேட்டர்ன், வாஸ்குலர் பேட்டர்ன் சொல்லுவோம், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து மேமோகிராம் ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு கிரேடிங் கொடுப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பைராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 0ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல 3 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னும் தொந்தரவான விஷயம் இல்லைன்னு நம்ம ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா 4, 5 அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து உடனே பயாப்சி பண்ணணும். இதுல 0ன்னு ஒரு கேட்டகரிக்கு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் போதுமானதா இல்லை, எதிர் உங்களுக்கு வந்து அடிஷனல் டெஸ்ட் எடுப்பாங்க இல்ல வேற ஒரு வியூல டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா ஏற்கனவே நீங்க ஒரு 1 இயர் முன்னாடி மேமோகிராம் எடுத்திருந்தீங்கன்னா அதை கொண்டு வர சொல்லி அதையும் கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அதான் பைராட் 0. அப்புறம் 1 and 2 பாத்தீங்கன்னா சாதாரண தொந்தரவு, நீங்க ஆஸ் யூசுவல் இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் எடுத்தா போதும். 3 இருந்தா மட்டும் நீங்க 1 இயர் கழிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா ரொட்டீனா நம்ம 1 இயர் கழிச்சு அனுப்போம், 3 வந்தா மட்டும் 6 months கழிச்சு ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். அதுதான் நீங்க அதில் பார்க்க வேண்டிய விஷயம். 4 இருந்தாலோ இல்ல பைராட்ஸ் 5 இருந்தாலோ கட்டாயம் அந்த கட்டிலிருந்து ஒரு பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு அது கேன்சர் கட்டியா இருக்கலாம், நிறைய பேருக்கு சாதாரண கட்டியா இருக்கும், பயந்துக்க வேண்டாம். பட் பயாப்சி பண்ணிட்டு தான் அது சாதாரண கட்டியான்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே நீங்க ரெகுலரா செக்அப் இருந்தா போதும் அப்படின்ற அசூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ பயாப்சி பண்ணாம முன்ன சொன்ன மாதிரி வலி இல்லை, நல்லா தான் இருக்கு, கட்டியில ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை என்று நீங்க எக்காரணத்தை கொண்டும் இக்னோர் பண்ணக்கூடாது. அடுத்தது மேமோகிராம் எப்படி செய்வாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இது ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes முடிஞ்சிடும். உங்களை அந்த ஸ்கேன் அந்த தனி அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 பிளேட்ஸ் இருக்கும், அந்த மேமோகிராம் மிஷின்ல 2 பிளேட் இருக்கும். அந்த 2 பிளேட்டுக்கு சென்டர்ல அந்த பிரஸ்ட் டிஷ்யூ ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சு அந்த 2 பிளேட்டையும் பிரஸ்ட்ல கான்டாக்ட்ல வைப்பாங்க. வச்சுட்டு ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 2 வியூ 2 டைரக்ஷன்ல வந்து இந்த கதிர்வீச்சுகள் வந்து எக்ஸ்ரே எடுக்கும். ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அடிஷனல் வியூஸ் தேவைப்பட்டா அந்த ஸ்கேன் டாக்டர் அடிஷனலா 1 or 2 வியூஸ் போட்டு அந்த ஸ்கேன் எடுப்பாங்க. இது எக்ஸ்ரே மேமோகிராம். அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் தெரியும், நம்ம வயிற்றுக்கு எப்படி வயிறு வலிக்கலாம் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்றோமோ அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் மிஷின்ல மார்பகத்தை மேல செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது செய்யறதன் மூலமா பெரிய அளவுக்கு வலியோ இல்ல வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான டெஸ்ட்டோ இல்ல செஞ்சா அன்னைக்கு டே ஃபுல்லா லீவ் பண்ணுவோம், ஒர்க்கு போக முடியாம போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு கை காலுக்கு ஏதாச்சும் ஒரு வலி இருந்தால் எக்ஸ்ரே எடுக்கிறோமோ அதே போலதான் இது மார்பகத்தை எடுக்கிற ஒரு எக்ஸ்ரே. அடுத்த விஷயம், இந்த மேமோகிராம் முன்னாடி எப்படி நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கேனுக்கான டெக்னிக் பத்தி உங்களுக்கு கிளியரா நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் உங்க டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. யூஸ்வலா அந்த மாதிரி ஸ்கேனுக்கு வரும்போது டியோட்ரன்ஸ், பர்ஃபியூம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் போடாம இருக்கிறது நல்லது. ஒரு சில டைம் இதனால கொஞ்சம் ஆர்டிஃபெக்ட் சேஞ்சஸ் வரலாம், இல்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணாம இருந்தா நல்லது. இதுல ஏதாச்சும் ஒரு அப்நார்மல் விஷயங்கள் இருக்கு, நம்ம இந்த ஸ்கேனை மட்டும் வச்சு கிளியரா வந்து அது சாதாரண கட்டியா இல்ல தொந்தரவான கட்டியா, பயாப்சி வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்ல முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷனல் டெஸ்ட் லைக் எம்ஆர் மேமோகிராம் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். ஸோ இதை பத்தி எல்லாமே ட்ரீட்டிங் ஆன்காலஜிஸ்ட் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ இந்த மேமோகிராமை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அது என்ன, எப்போ எடுக்கணும், எவ்வளவு நாளைக்கு ஒன்று எடுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட டெக்னிக் என்ன, இது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ மேமோகிராம் பத்தி வேற எதுவும் டவுட் இருந்தா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அதே மாதிரி பிரஸ்ட் கேன்சர் சம்பந்தமாவோ அதனுடைய ட்ரீட்மெண்ட் சம்பந்தமாவோ இருக்கிற எல்லா டவுட்ஸுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பிரஸ்ட் கேன்சர் காமனஸ்ட் கேன்சர் இன் ஃபீமேல், one of the most curable malignancy of human being if properly diagnosed at early stage. ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் மார்பகத்தில் ஒரு டவுட் இருந்தால் ஹார்ட்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி அதுக்கான கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இதே போல வேற ஒரு முக்கியமான தகவலோட வேற ஒரு வீடியோல சந்திப்போம். வணக்கம்.